வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதல்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜோடின் செஞ்சன். அமெரிக்கா, ஐரோப்பா, மத்திய கிழக்கான சர்வதேசத்தின் பல பாகங்களிலும் இருந்து சக்தி குளோபலூடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் அவதானம் தலைப்புச் செய்திகள் வசம். களனி கங்கையின் நீர்மட்டம் உயர்வு, பல பிரதேசங்களில் வெள்ளப்பெருக்கு. அனர்த்தங்களில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 37 உயர்வு, 21 பேர் காணாமல் போயுள்ளனர். தொடர்ந்து நாட்டில் மழை வீழ்ச்சி குறைவடையும் என எதிர்வு கூறல். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்க சக்தி சிரசு ஜோன் கீல்ஸ் நிவாரண பயணம். இறுதிக்கட்ட யுத்தத்தில் உயிர்நீத்த உறவுகளை நினைவு கூர்ந்து பல்வேறு பகுதிகளிலும் ஞாபகார்த்த நிகழ்வுகள். இறந்த எம் மக்களின் ஆத்மா சாந்தியடைய போர்க்குற்ற விசாரணை நடந்தே ஆக வேண்டும். இயற்கை அனர்த்தங்களில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை நாட்டில் தொடர்ந்தும் அதிகரித்த வண்ணமே இருக்கின்றது. காலநிலை தொடர்பான மேலதிக விவரங்களுடன் செய்தி அறையிலிருந்து இணைந்து கொள்கின்றார் ஜெஃப்ரி ஜெபதர்ஷன். ஜெஃப்ரி ஜெபதர்ஷன். சிந்துஜன், வணக்கம் நேர்களே. தற்போது நாங்கள் கடந்த 2 நாட்களாக சீரற்ற வானிலை காரணமாக நாட்டினுடைய பல பகுதிகள் முற்றாக பாதிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக இதுவரை 37 பேர் இந்த இயற்கை அனர்த்தத்தினால் உயிரிழந்திருக்கின்றார்கள். 21 பேர் காணாமல் போயிருக்கிறார்கள். 3 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதேபோன்று 2 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் பாதுகாப்பான இடங்களிலும் அதேபோன்று முகாம்களிலும் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலை எதிர்வரும் நாட்களிலும் தொடருமா என்று நாங்கள் வளிமண்டலவியல் திணைக்களத்திடம் வினவியிருந்தோம். அவர்கள் கூறிய விடயம், இந்த வங்காள விரிகுடாவில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த தாழமுக்கம் தற்போது காங்கேசன்துறைக்கு 400 கிலோமீட்டர் தூரத்தில் தற்போது மையம் கொண்டிருப்பதால் வடமாகாணத்தில் தற்போது மழை நிலை குறைவடைந்துள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியிருக்கிறது. இருந்தாலும் நாட்டை சூழவுள்ள பல பகுதிகளில் பலத்த காற்று அடுத்த சில தினங்களுக்கு வீசும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியிருக்கிறது. திடீரென குறிப்பாக தென்மேற்கு பகுதியில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான கூடுதலான சந்தர்ப்பங்கள் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியிருக்கிறது. அதேபோன்று மத்திய சப்ரகமோ, மேல், வடமேல், காலி மற்றும் மாத்தறை ஆகிய மாவட்டங்களிலும் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் தான் இருக்கிறது. இந்த வகையிலே உங்களுக்கு தெரியும், நேற்றைய தினம் அரநாயக பகுதியில் மண்மேடு சரிந்து விழுந்ததில் இதுவரை 15 பேருடைய உடல்களை மீட்புக் குழுவினர் மீட்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து மீட்பு பணிகள் தொடர்கின்றன. இந்த பாதிக்கப்பட்ட அரநாயக பகுதிக்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் வான் மார்க்கமாகவும் தரை மார்க்கமாகவும் சென்று நிலைமைகளை ஆராய்ந்து பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்தார். மண்சரிவு ஏற்பட்டுள்ள சாமசரக்கு அந்த பகுதிக்கு சென்ற ஜனாதிபதி நிலைமையை பார்வையிட்டதுடன் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ள பாதுகாப்பு தரப்பு அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். அதன் பின்னர் மண்சரிவினால் பாதிக்கப்பட்ட சிரிபுர, பல்லே பாக்கி ஆகிய பிரதேசங்களுக்கு சென்ற ஜனாதிபதி ஏற்பட்டுள்ள அழிவுகளை பார்வையிட்டார். இடம்பெயர்ந்துள்ள மக்கள் தங்கியுள்ள அர்நாயக்க, திபிட்டிய, ராஜகிரிய வித்தியாலயம் மற்றும் ஹத்கம்பல வித்தியாலயங்களுக்கு சென்ற ஜனாதிபதி மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை கேட்டறிந்து கொண்டதுடன் அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுக்குமாறு சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு ஆலோசனை வழங்கினார். இடம்பெயர்ந்துள்ள மக்களை மீள்குடியேற்றும் நடவடிக்கையை விரைவில் செய்திறனாக மேற்கொள்வதாகவும் ஜனாதிபதி இங்கு குறிப்பிட்டார். தற்போது அனைவருடைய அவதானமும் களனி கங்கை பகுதிக்கு திசை திரும்பி இருக்கிறது. அதற்கு காரணம், நாகலகாம் வீதியில் உள்ள நீர்மட்ட அளவீட்டு மானியில் 7 அடி உயரத்திற்கு நீர்மட்டம் அதிகரித்திருப்பது அதற்கான காரணமாகும். குறிப்பாக இன்றைய தினம் பிற்பகல் 1 மணி அளவில் அதாவது நாகலகம் வீதியில் உள்ள நீர்மட்ட அளவீட்டு மானியில் 7 அடி உயரம் வரை இந்த நீர்மட்டம் உயர்ந்திருந்ததன் காரணத்தினால் பாரிய வெள்ள
வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருப்பதாக கொழும்பு பிராந்தியத்திற்கான நீர்ப்பாசன பொறியியலாளர் JK பத்மகீர்த்தி குறிப்பிட்டிருக்கின்றார். குறிப்பாக இன்று இரவு வேளைகளில் சில வேளைகளில் மழை பெய்யுமானால் அந்த உயர்வு மட்டம் அதிகரிக்கலாம் எனவும் அவர் கூறியிருந்தார். இதனால் களனி கங்கைக்கு இரு மருங்கிலும் இருக்கின்றதான மக்கள் பெரிதும் பாதிப்பை எதிர்நோக்கலாம் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். எனவே குறிப்பாக வெள்ளம்பெட்டிய, ஒழுகுடவத்த, சேதவத்த உள்ளிட்ட பல பகுதிகளில் உள்ள மக்களை உடனடியாக அந்த இடத்திலிருந்து பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயர்ந்து செல்லுமாறும் அவர் கேட்டுக் கொண்டிருக்கின்றார். குறிப்பாக எங்களுடைய செய்தியாளர்கள் அந்த இடங்களுக்கு சென்றிருந்தார்கள். சேதவத்த, வெள்ளம்பெட்டிய பகுதியில் மக்கள் தற்போது வீதிகளில் இருப்பதாகவும் அவர்களுடைய குடியிருப்புகள் குறிப்பாக 4 அடி உயரத்திற்கு நீர் நிரம்பி இருப்பதாகவும் எமது செய்தியாளர்கள் கூறியிருக்கிறார்கள். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல களனி கங்கை பெருக்கெடுத்தமையினால் பாதிக்கப்பட்டுள்ள பிரதேசங்கள் தொடர்பில் நாம் இன்று ஆராய்ந்தோம். இன்று மாலை வேளையில் களனி கங்கையின் நீர்மட்டம் 6.7 அடியாக காணப்பட்டது. வெள்ளம்பெட்டிய வெள்ளவத்த பிரதேசத்தில் தற்போது நான் நின்று கொண்டிருக்கிறேன். எங்கு இன்று காலை பொழுதிலிருந்து தண்ணி மிகவும் மேலும் கூடிக்கொண்டே இருக்கிறது காணக்கூடிய இருந்தது. இது வெளையவத்த, ஜாகோட்ட வீதி, அதிகாரம வீதி, குர்னியாவத்து போன்ற இடங்களை சென்று வருகின்ற பாதை இது. கொலண்டாவை, சேதபாத்தை, வெள்ளம்பிட்டிய, அம்பத்தலை, கொடிக்காப்பத்தை, மாலிகா கொடெல்ல, மாதினாகுட, கித்தங் பகுவு ஆகிய பிரதேசங்களில் பல வீடுகள் நீரில் மூழ்கின. கொலண்டாவையில் சுமார் 20,000 குடும்பங்கள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளன. மக்களை மீட்கும் பணிகளுக்காக இன்றும் படகுகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டன. வீடுகளின் கூரைக்கு மேலால் சிலர் சிக்கியுள்ளமையையும் எம்மால் என்று காண முடிந்தது. தம்மை பாதுகாப்பது தொடர்பில் அதிகாரிகள் அதிக கவனம் செலுத்தவில்லை என பிரதேச மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். இன்னும் போதுமான அளவு தமக்கு படகுகள் கிடைக்கவில்லை என கடற்படையினர் மற்றும் தனிப்பட்ட படகு சபைகளை முன்னெடுத்தவர்கள் குறிப்பிட்டனர். இந்நிலையில் அதிக அளவிலானோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டனர். கடுவலை நகரமும் வெள்ளத்தில் மூழ்கியது. இதனால் சுமார் 8,000 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. கொழும்பை அண்மித்த திம்பிரிகசியாய, ரத்மலானை, கெத்தாராம ஆகிய பிரதேசங்களும் நீரில் மூழ்கியுள்ளன. இங்கு 7,000 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பிரதேச செயலகம் குறிப்பிட்டது. இதேவேளை மின் ஒழுங்குகள் ஏற்பட முடியும் என்பதால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள பிரதேசங்களுக்கான மின் விநியோகத்தை துண்டிப்பதற்கு நடவடிக்கை எடுத்ததாக மின்சக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. அரநாயக்க சிரிப்புர மலைத்தொடரில் ஏற்பட்ட மண் சரிவில் காணாமற் போனவர்களில் 15 பேரின் சடலங்கள் இதுவரை மீட்கப்பட்டிருக்கின்றன. காணாமற் போனவர்களின் எண்ணிக்கை உறுதியாக கூற முடியாதுள்ளதாக அரநாயக்க பிரதேச செயலாளர் AM ஃபைசர் கூறினார். சிரிபுரம் மலைத்தொடரில் நேற்று மாலை இடம்பெற்ற மண் சரிவில் பல கிராமங்கள் மண்ணில் புதையுண்டன. அனர்த்தம் இடம்பெற்றவுடன் அந்த பகுதிக்கு விஜயம் செய்த நியூஸ் ஃபர்ஸ்ட் குழு எலங்கப்பட்டிய மற்றும் பல்லேபாகை ஆகிய கிராமங்கள் மண் சரிவினால் அதிகம் பாதிக்கப்பட்டிருந்ததை அவதானித்தது. අවශ්‍යෝදනාගේ මිල්ලන්නේ තවත් අනතුරක් සිද්ධ වෙන්න පුළුවන්. බලාගෙන එන්න. අල්ලේ ඉතින් පල්ලා මෙන්න ඉතින් පල්ලා. මේක තමයි. எலங்கப்பிட்டிய பகுதியில் 1,504 பேரும், பல்லேபாகை பகுதியில் 1,792 பேரும் வசிப்பதாக பிரதேச செயலாளர் AM ஃபைசர் தெரிவித்தார். அவர்கள் வாழ்ந்து வந்த 66 வீடுகளும் முற்றாக அழிவடைந்துள்ளன. இந்த கிராமத்தில் வசித்தவர்களில் பெரும்பாலானோர் தோட்டத் தொழிலாளர்கள் ஆவர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த விசாலமான நிலப்பகுதியானது நேற்று வரை ஒரு அழகான ரம்மியமான ஒரு நிலப்பரப்பாகும். நேற்று சுமார் 5 மணி அளவில் கடுமையான மழை பெய்த வேளையில் இப்பிரதேசத்து மக்கள் அனைவரும் தங்களுடைய வீடுகளை அடைக்கலமாக நம்பி இருந்த வேளையில்
வீடுகள் அனைத்தும் பாறையின் சரிவினால் நிற்கதியாகி இந்த மக்கள் இன்று விண்ணில் சரணாகதி அடைந்திருக்கின்றார்கள். மக்களின் பல்வகைப்பட்ட துன்பங்களை நேரடியாக சென்று அவர்களின் தோளோடு தோள் நிற்கும் நியூஸ் ஃபர்ஸ்ட் இன்று இந்த பிரதேசத்திற்கு வந்திருக்கின்றது. நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக நான் மாரிமுத்து யோகராஜ், சிரிபுரம் மலைத்தொடரிலிருந்து. நேற்று மாலை 5 மணி அளவிலும் தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்த மக்கள் நொடிப்பொழுதில் இயற்கையின் சீற்றத்தில் சிதைவடைய போகின்றோம் என்பதை எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். மலைத்தொடரிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு மண் சரிவின் பாதிப்பு காணப்பட்டதுடன் கற்பாறைகளும் சரிந்து கிடந்தன. கிராமங்களுக்கு செல்லும் வீதியில் நீரோடை ஊற்று காணப்பட்டதாலும் அந்த பகுதி இருளில் மூழ்கியிருந்ததாலும் பாதிக்கப்பட்டவர்களை மீட்கும் பணிகள் மிகவும் சிரமமாகவிருந்தன. கடும் சிரமங்களால் காணாமல் போனவர்களை தேடும் பணியை இன்று காலையே ஆரம்பிக்க வேண்டியிருந்தது. விமானப்படை, கடற்படை, ராணுவம் என முப்படை வீரர்களின் கடும் பிரயத்தனத்துடன் 15 பேரின் சடலங்களை மீட்க முடிந்தது. அந்த 15 பேரில் 8 பேர் பெண்கள். மீட்பு பணிகள் மற்றும் காணாமல் போனவர்களை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்படும் சந்தர்ப்பத்தில் பொலிஸ்மா அதிபர் பூஜ் ஜெயசுந்தரா அந்த இடத்திற்கு சமூகம் அளித்திருந்தார். சிரிபுரம் மண் சரிவில் காணாமல் போன 1000க்கும் மேற்பட்டவர்கள் பாதுகாப்பான 3 இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக அரநாயக்க பிரதேச செயலாளர் குறிப்பிட்டார். புலத்கோபிட்டிய பகுதியில் மற்றும் ஒரு பாரிய மண் சரிவு ஏற்பட்டிருக்கிறது. இந்த மண் சரிவினால் தோட்ட குடியிருப்புகளும் லயன் அறைகளும் சேதமடைந்தன. புலத்கோகுப்பிட்டிய கழுப்பகனவத்த பகுதியில் நேற்றிரவு 10 மணி அளவில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. கண்ணிமைக்கும் நொடிப்பொழுதில் 6 லயன் அறைகளில் இருந்த 6 மாத குழந்தை உள்ளிட்ட 16 பேர் காணாமல் போயுள்ளனர். காணாமல் போனவர்களை தேடும் பணிகளில் 54 இராணுவ வீரர்களும் 30 போலீஸ் உத்தியோகத்தர்களும் ஈடுபட்டுள்ளனர். அவர்களில் 5 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதுடன் அந்த 5 பேரும் ஆண்கள் என எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். மண் சரிவு அபாயம் காரணமாக அப்பகுதியில் வசிக்கும் 28 குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் 100 பேர் புலத்கோகுப்பிட்டிய ஸ்ரீ சிவானந்த மகா வித்தியாலயத்தில் அமைக்கப்பட்டுள்ள முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கடுகொன்னாவை அலத்துவக்க ரம்மலக பிரதேசத்தில் மண் சரிவினால் காணாமற் போன 3 சடலங்கள் இன்று கண்டுபிடிக்கப்பட்டது. நேற்று முன்தினம் ஏற்பட்ட மண் சரிவில் 2 குடும்பங்களைச் சேர்ந்த 6 பேர் காணாமல் போயிருந்தனர். நேற்று முன்னெடுக்கப்பட்ட தேடுதலின் போது பெண் ஒருவரினதும் குழந்தையொன்றினதும் சடலங்கள் மீட்கப்பட்டன. அனர்த்த முகாமைத்துவ திணைக்களத்தின் கண்டி மாவட்ட கிளை உறுப்பினர்கள், இராணுவம், கடுகொன்னாவை போலீசார், பிரதேசவாசிகள் உள்ளிட்ட சிலர் ஏனைய 3 தேடும் நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர். மண் சரிவு ஏற்பட்ட 2 வீடுகளுக்கு அருகிலுள்ள மற்றொரு வீட்டின் மீது மண்மேடொன்று சரிந்து வீழ்ந்துள்ளதுடன் அந்த சந்தர்ப்பத்தில் வீட்டிற்குள் இருந்தவர்கள் வெளியே பாய்ந்து உயிர் தப்பியுள்ளனர். இதேவேளை கடுகன்னாவை மாளிகாத்தென்ன பிரதேசத்தில் 5 குடும்பங்களைச் சேர்ந்த 20 பேர் மண்சரிவு அபாயத்தை எதிர்நோக்கியுள்ளனர். இதற்கு முன்னரும் சில சந்தர்ப்பங்களில் இந்த பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளதுடன் அங்குள்ளவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். பலத்த மழை காரணமாக தெல்தோட்ட அம்பலன் மானவத்த பிரதேசத்தில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. கடும் மழையினால் ஏற்பட்டுள்ள அனர்த்தங்களில் இதுவரை 37 பேர் உயிரிழந்துள்ளதாக இடர்முகாமைத்துவ நிலையம் இன்று மாலை 4 மணி அளவில் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தது. அனர்த்தங்களில் சிக்கி காணாமற் போனோரின் எண்ணிக்கை 21ஆக உயர்ந்துள்ளதாகவும் 3,52,374 பேர் இந்த அனர்த்தங்களில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இடர்முகாமைத்துவ நிலையத்தின் பிரதிபலிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி இது தொடர்பான தகவல்களை குறிப்பிட்டார். இவர்களில் 2,23,887 பேர் 376 தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பல பகுதிகளின் இன்றைய நிலைமை தொடர்பில் ஆகாய மார்க்கமாக நாம் கண்காணித்தோம்.
கடந்த 3 நாட்களாக பெய்த கடும் மழை காரணமாக வடமாகாணத்தினுடைய மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தில் 5371 குடும்பங்களைச் சேர்ந்த 11,982 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட இடர் முகாமைத்துவ நிலையத்தின் உதவி பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டவர்களில் 1192 பேர் 12 இடைத்தங்கல் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஏனையவர்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வீட்டில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஆடுகள், சைக்கிள்கள், வீட்டு சாமான்கள் எல்லாம் காணா போயிட்டு எல்லாம் வெள்ளத்தோட அள்ளி கொண்டு போயிட்டு திடீர்னு வந்த மழை தானே. அப்ப எங்களுக்கு ஒன்றும் தெரியல. நாங்க வீட்டுக்கு இருந்தாதான் வெள்ளம் வந்து வீட்டுக்கு தண்ணி வந்து வாசலுக்கு பூந்துட்டு இப்ப மட்டும் இல்ல, இப்ப 5-6 வருஷமா நாங்க இங்க வந்ததுல இருந்து இதே பிரச்சனையில தான் இருக்கிறோம். ஒரே வெள்ளம் வராத நாங்க இங்க வந்து பள்ளிக்கூடத்துல இருக்கிறோம். எங்களை தயவு செய்து வீட்டு திட்டத்தை தாங்க, அதான் நாங்க கேட்கிறோம். இதேவேளை சீரற்ற வானிலை காரணமாக மன்னார் மாவட்டத்தில் 1884 குடும்பங்களைச் சேர்ந்த 6625 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 856 பேர் 11 இடைத்தங்கல் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட இடர் முகாமைத்துவ நிலையத்தின் உதவி பணிப்பாளர் எம் ரியாஸ் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை வவுனியா மாவட்டத்தில் நிலவிய மழையுடனான வானிலையினால் 1130 குடும்பங்களைச் சேர்ந்த 4442 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 18 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் இடைத்தங்கல் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் வவுனியா மாவட்ட இடர் முகாமைத்துவ பணிப்பாளர் பி சூரியராஜ் குறிப்பிட்டார். இதனிடையே முல்லைத்தீவு மாவட்டத்திலும் 1000க்கும் மேற்பட்டோர் சீரற்ற வானிலையினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்டவர்களில் 68 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் 2 இடைத்தங்கல்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபர் கூறினார். புத்தளம் மாவட்டத்தில் சீரற்ற வானிலையினால் பாதிக்கப்பட்டவர்கள் பாரிய அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர். போக்குவரத்து வசதிகள் ஸ்தம்பிதமடைந்துள்ள நிலையில் கடற்படையினரின் உதவியுடன் பயணிகள் படகுச் சேவை முன்னெடுக்கப்படுவதாகவும் பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். மழையினால் 2860 குடும்பங்களைச் சேர்ந்த 11,500 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடும் மழை, பலத்த காற்று, வெள்ளம் மற்றும் மண் சரிவில் பாதிக்கப்பட்ட 1000க்கும் மேற்பட்ட எமது உறவுகளுக்கு உதவிக்கரம் நீட்டும் வகையில் மீண்டும் சக்தி சிரச ஜான் கீல்ஸ் நிவாரண யாத்திரை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இலக்கம் 330 டிபி ஜாயா மாவத்தை கொழும்பு 10 உள்ள ஹாரிசன்ஸ் கட்டிட தொகுதியில் நிவாரணப் பொருட்கள் சேகரிக்கப்படுகின்றன. அரிசி, பருப்பு, சீனி, தேயிலை, நூடுல்ஸ் மற்றும் பிஸ்கட் போன்ற உலர் உணவுப் பொருட்கள் சேகரிக்கப்படுகின்றன. பொருட்களை சேகரிக்கும் நடவடிக்கை ஆரம்பமானதும் மக்கள் தமது உதவிகளை வழங்கி வருகின்றனர். இதேவேளை சிரச ஜான் கீல்ஸ் வெசாக் வலயத்திற்கு புனித சின்னங்களை பிரதிஷ்டை செய்யும் வாகன தொடரணிக்கும் உலர் உணவுப் பொருட்களை வழங்க முடியும்.
அத்துடன் நிவாரணப் பொருட்களை கொண்டு செல்வதற்காக லொரிகள் தேவைப்படுவதனால் அதற்கு உதவி புரிய விரும்புவோர் 0114-896-896 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். மக்கள் அவதியுறும் ஒவ்வொரு தருணத்திலும் அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்ட நியூஸ் ஃபர்ஸ்ட் என்றுமே பின்னின்றதில்லை. அந்த வகையில் நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலையால் பாதிக்கப்பட்டு இடம்பெயர்ந்துள்ள மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டவும் தற்போது நாம் முன்வந்துள்ளோம். சக்தி சிரச ஜான் ஹில்ஸ் நிவாரண யாத்திரைக்கான பொருட்கள் இவை. இந்த பொருட்கள் மக்கள் எமக்காக இதுவரை கொண்டு வந்து தந்தவை. அதே போன்று இலக்கம் 330 டிபி ஜயாமாவத்தில் உள்ள அலுவலகத்தில் பொருட்கள் சேகரிக்கப்படுகின்றன. இந்த பொருட்களை சேகரிக்கப்படும் பணிகள் 24 மணித்தியாலமும் முன்னெடுக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். அந்த வகையில் நீங்கள் உடனுக்குடன் எமக்கு அளிக்கும் உதவி அந்த மக்களை சென்றடைய போகின்றது. 24 மணித்தியாலங்களில் சேகரிக்கப்படும் பொருட்கள் அடுத்த 2 நாட்களுக்குள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொண்டு செல்ல நாம் எதிர்பார்க்கின்றோம். நூடுல்ஸ், பிஸ்கட்ஸ் மற்றும் ஏனைய பொருட்களை நீங்கள் இந்த அலுவலகத்தில் கையளிக்க முடியும். 0114-896-896 என்ற தொலைபேசி இலக்கத்தில் தொடர்பினை ஏற்படுத்தி தகவல்களை அறிந்து கொள்ள முடியும். நியூஸ் ஃபர்ஸ்ட் இந்த நிவாரண யாத்திரையை வெற்றிகரமாக நடத்தி முடிக்க உங்களது உதவி எமக்கு தேவை. நீங்கள் நிச்சயமாக எமக்கு கை கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் காத்திருக்கின்றோம். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக கொழும்பு டிபி ஜயா மாவட்டத்தில் உள்ள அலுவலகத்திலிருந்து ராஜலிங்கம் திரிஷானோ. நன்றி திரிஷானோ, அந்த தகவல்களை எமக்கு வழங்கியமைக்காக. இதேவேளை நாட்டில் ஏற்பட்டுள்ள இடர் நிலைமை தொடர்பிலான விசேட கலந்துரையாடல் ஒன்று இடர் முகாமைத்துவ அமைச்சில் இன்று நடைபெற்றது. ஐக்கிய நாடுகளின் உறுப்பு நிறுவனங்கள், தூதரக அதிகாரிகள், நாட்டின் பிரதான அரசு சார்பற்ற நிறுவனங்கள் மற்றும் வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் பிரதிநிதிகளும் இதில் கலந்து கொண்டிருந்தார்கள். அமைச்சின் செயலாளர் தலைமையில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் கேபிட்டல் மகாராஜா நிறுவனம் ஆரம்பித்துள்ள சக்தி சிரச நிவாரண பயணம் தொடர்பில் ஐக்கிய நாடுகளின் பிரதிநிதிகள் பாராட்டு தெரிவித்தார்கள். பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கான அனைத்து சந்தர்ப்பங்களிலும் கேபிட்டல் மகாராஜா நிறுவனம் முன்னின்று செயற்படுவதாக அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். எனவே வானிலை தொடர்பான அனைத்து தகவல்களையும் உடனுக்குடன் வழங்குவதற்கு நாம் காத்திருக்கிறோம். மேலதிக செய்திகளோடு பிரதான கலையகத்தில் ஜூரின் சிந்துஜன் காத்திருக்கிறார். சிந்துஜன், இது உங்களுக்கான சந்தர்ப்பம். வானிலை தொடர்பான தகவலை செய்தி அறையிலிருந்து ஜெஃப்ரி ஜெபதர்ஷன் முழுமையாக நமக்கு வழங்கியிருந்தார். நன்றி ஜெஃப்ரி. இறுதிக்கட்ட யுத்தத்தில் உயிர்நீத்த உறவுகளை நினைவு கூர்ந்து வடக்கு கிழக்கின் பல்வேறு பகுதிகளிலும் இன்று ஞாபகார்த்த நிகழ்வுகள் நடைபெற்றன. வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் தலைமையில் முள்ளிவாய்க்காலில் ஞாபகார்த்த நிகழ்வு இடம்பெற்றது. யுத்தத்தின் இறுதி வடுக்களை சுமந்த முள்ளிவாய்க்கால் மண்ணில் இந்த நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் வடமாகாண முதலமைச்சர், பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். 5 நிமிட மௌனாஞ்சலியை தொடர்ந்து வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் நினைவிடத்தில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தி பொதுச்சுடரினை ஏற்றினார். ஆண், பெண், குழந்தை, வயோதிபர், வலுவிழந்தோர் என்ற பாகுபாடின்றி அவர்களின் உயிர்களை பறித்தெடுத்த 2009ஆம் ஆண்டின் மே மாத இறுதி யுத்த சோக நிகழ்வுகளையே இன்று நினைவு கூறுகின்றோம். எமது மதிப்பிற்குரிய ஆயர் ராயப்பு ஜோசப் அவர்கள் சாட்சியத்துடன் 40,000க்கு மேல் எம் மக்கள் அத்தருணத்தில் கொல்லப்பட்டதாக கூறினும் இதுவரை யார் யார் கொல்லப்பட்டார்கள், அவர்கள் விவரங்கள் என்ன, அவர்கள் எப்படி இறந்தார்கள் என்ற எந்த விவரங்களையும் முறையாக அறிந்து கொள்ள உத்தியோக ரீதியாக நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை. சாட்சிகள் இல்லா யுத்தம் முடிந்து 7 வருடங்கள் ஆகிவிட்டன. பாதிப்புற்ற மக்களின் மனச்சுமைகளை நீக்க இதுவரை என்ன செய்துள்ளோம்? அவர்களின் பாதிப்புகளை இனங்காண என்ன செய்திருக்கின்றோம்? தன்னம்பிக்கை இழந்து நடைப்பிணங்களாக வலம் வரும் எம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எம்மால் இதுவரை செய்ததாக சொல்லும் அளவுக்கு எதுவும் இருக்கின்றதா என்றால் எம்மால் திடமாக ஐயமற்ற பதிலை கூற முடியாமல் இருக்கின்றது. இறந்த எம் மக்களின் ஆத்மா சாந்தி அடைய போர்க்குற்ற விசாரணை நடந்தே ஆக வேண்டும். பறிகொடுத்த எங்களுடைய மக்களுடைய ஆத்மாக்கள் சாந்தி அடைய வேண்டும் என்றால், நாங்கள் இங்கே கூடியிருக்கின்றோம் என்றால், அது எங்களுடைய இனத்தினுடைய விடுதலைக்கு, அந்த விடுதலையை நாங்கள் அனுபவித்தால்தான், அவர்கள் தங்களுடைய சுதந்திரத்தை அடைந்திருக்கிறோம் என்ற அந்த உணர்ச்சியை அவர்கள் அடைந்தால்தான், அனுபவித்தால்தான் அது நிச்சயமாகவே அந்த ஆத்மாக்களுக்கு சாந்தியாக இருக்க முடியும். உலகத்திலேயே மிகவும் வலுவான ஒரு போராட்டமாக கணிக்கப்பட்ட ஒரு போராட்டம் பல்வேறுபட்ட நாடுகளுடைய
துணையுடன் அந்த போராட்டம் அளிக்கப்பட்டது. இலங்கை அரசாங்கம் ஒரு புதிய அரசியல் சாசனத்தை கொண்டு வர இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த அரசியல் சாசனம் என்பது அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட தமிழ் மக்களுடைய முழுமையான அரசியல் கோரிக்கைகளை உள்ளடக்கியதாக அந்த அரசியல் சாசனம் என்பது அமைய வேண்டும். இலங்கை அரசாங்கமானது தொடர்ச்சியாக அவர்கள் ஒற்றையாட்சி என்ற ஒரு குறிக்கோளுக்குள் நிற்காமல் ஒரு சமஷ்டி அரசியல் அமைப்பு முறையினூடாக வடகிழக்கு இணைந்த பிரதேசத்தில் இந்த முழுமையான தேசிய இன பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். அவர்களுடைய இழப்புகள் தமிழ் மக்களுடைய விடுதலை வேட்டைக்கு உடமிட்டிருந்தாலும் அவர்களுடைய இழப்புகள் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலவீனத்தையும் கொடுத்திருக்கிறது. இந்த நிலையிலே இன்று இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நியாயமான தீர்வை எட்டுவதன் மூலம்தான் உண்மையான அஞ்சலியாக இருக்கும். அதற்காக தொடர்ந்து நாம் ஒவ்வொருவரும் மிக அர்ப்பணிப்புடன் தொடர்ந்து செயலாற்ற வேண்டும். தமிழினம் படுகொலையை நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் நினைவு ஏந்தல் நடத்துவதன் மூலம்தான் சர்வதேச நீதி விசாரணையை நாங்கள் கோரி ஒரு நீதியான தீர்வை பெற முடியும். நீதியின் பொருநர் தான் இந்த இலங்கையிலே எந்த நல்லிணக்கமோ எந்த அமைதியும் ஏற்பட முடியும். ஆகவே கிடைக்கப் போகின்ற அரசியல் தீர்வு எதுவாக இருந்தாலும் அது இந்த கொல்லப்பட்ட அத்தனை மக்களுடைய உயிர் தியாகத்தின் மேல் கட்டியெழுப்பப்பட்டதாக இருக்கும். நுவரெலியா சீதாலியா சீதையம்மன் தேவஸ்தான மகா கும்பாபிஷேகம் இன்றைய தினம் நடைபெற்றது. திருப்பணிகள் நிறைவு பெற்று புதுப்பொலிவு பெற்றுள்ள சீதையம்மன் தேவஸ்தானத்தில் இன்று காலை முதல் சிறப்பு யாக பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து பிரதான கும்பங்கள் வீதி பிரதட்சணை இடம்பெற்ற சுபவேளையில் மகா கும்பாபிஷேகமும் தூபிகளுக்கான கும்பாபிஷேகமும் நடைபெற்றது. கும்பாபிஷேக கிரியைகளில் வாழும் கலை நிறுவனத்தின் ஸ்தாபகர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் குருஜியும் கலந்து கொண்டிருந்தார். நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இருந்து வருகை தந்த பெருந்திரளான பக்தர்கள் சீதையம்மன் தேவஸ்தான கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வழக்கின் முக்கிய மரபணு பரிசோதனை அறிக்கை இன்று ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக விவரங்களை தொடர்ந்து நியூஸ் ஃபர்ஸ்டின் 10:45 பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். கேபிட்டல் மகாராஜா நிறுவனம் பல்வேறு துறைகளிலும் முன்னெடுத்து வரும் மனிதநேய பணிகள் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான நிரந்தர பதிவிட பிரதிநிதி ஊனா மக்காலி தனது பாராட்டுகளை நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்துள்ளார். இது தொடர்பான மேலதிக விவரங்களையும் தொடரும் நியூஸ் ஃபர்ஸ்டின் 10:45 பிரதான செய்தி அறிக்கையில் எதிர்பாருங்கள். அந்த தகவலுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய தினத்திற்கான 8 மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது.